இல்ல அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது இத பற்றி மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருனாக்கா, ₹2.61 விலையில நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில ₹7 விலைக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. நாங்க 2.61க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அப்படின்றதுதான் அவரு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கிற பதில். அவர் சொல்றது அதே ஜெகன்மோகன் சொல்ற மாதிரியே தான் சொல்றாரு இவரும். பொதுப்படையா சொல்றாரு. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா அந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல இவங்க போட்டிருக்கிற ஒப்பந்தமும் அந்த குற்றப்பத்திரிகையில சொன்ன அந்த விஷயமும் ஒத்து போகுதே அப்படிங்கிறதுதான் நமக்கு தேவையானது. இப்ப எல்லாருமே போட்டிருக்கிறது எஸ்இசியோட தான் மாநிலங்கள் போட்டிருக்கு. இப்ப அதுல எந்த விஷயமும் இல்ல. ஆனா இங்க இதை வாங்க வைப்பதற்காக கையூட்டு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கறதா இப்ப கேள்வியே. இப்ப அந்த இடத்துல தெளிவு வரல அப்படிங்கறதா அவரோட கேள்வியா இருக்கு, ராமதாஸ் அவருடைய கேள்வியா இருக்கு. அந்த இடத்துல தெளிவு வர வேண்டும் என்றால் இதே இப்ப ராமதாஸ் முதல்வரை பார்த்து கேட்கிற இதே கேள்வியை ராகுல் காந்தியை பார்த்து பிஜேபி காரங்க கேட்கிறாங்க. உங்க ஸ்டேட் ஆளுங்க தானே வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட போது முன்னாள் சத்தீஸ்கர் முதலமைச்சர் பாகியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. சிபிஐ விசாரணை நடத்து, எஃப்ஐஆர் போடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாருக்கும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது எஸ்சிசிஐ. ஊழல் நடந்திருக்கிறது எஸ்சிசிஐ உடைய டீலிங்ல. பணம் கொடுத்திருக்கிறது எஸ்சிசிஐனுடைய முகவராக இருந்த அதானி. அப்படிதானே? அதானி. அப்போ அவங்க கேஸ் போட வேண்டியது தானே. இந்த கேள்வி மாநில அரசு கேஸ் போடணும் என்பது எப்படி சாத்தியம்? இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா, ராமதாஸ் சொல்றது இப்படி மொழிபெயர்க்கலாம். நீங்க எஃப்ஐஆர் போட்டு அதானியை கைது பண்ணுங்கன்றார். அப்படியா? அப்படி எடுத்துக்கலாமா? வாய்ப்பு இருக்குங்கிறாங்களே தோழர். அதுல என்ன வாய்ப்பு இருக்கு? இல்ல, வாய்ப்பு ஏன் இல்லைன்னு நான் சொல்றேன். மாநில அரசு எஃப்ஐஆர் போடலாம். மாநில அரசு எஃப்ஐஆர் போடலாம், போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்களே. இப்ப அந்த பாயிண்ட் அது எப்படி? இல்ல, போட முடியாது. ஏனென்றால் இந்த எவிடன்ஸ் பூரா யார்கிட்ட இருக்குது? அமெரிக்கா கிட்ட இருக்கு. அமெரிக்கா தான் இந்த சார்ஜ் ஷீட் சொல்லி இருக்கிறது. இதுல விசாரணை நடத்தி தீர்ப்பளிக்க போறது அவங்க. இப்ப அமெரிக்காவில் 2 பேர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஒன்னு FBI, பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இன்னொன்னு நம்ம ஊர்ல இருக்கிற செபி போல SEC ஒன்னு இருக்குது, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்னு இருக்குது.